சென்னை கேங்ஸ்டர் தாங்க பார்த்துட்டு படம் நல்லா இருக்குங்க, பரவாயில்ல, பார்க்கலாம், அவரேஜா பார்க்கலாம். படம் வந்து இவரு மொட்டை ராஜேந்திரன், அப்புறம் வந்து ஆனந்த்ராஜ் வந்து ஒரு புதுமையான முறையில காமிச்சிருக்காங்க. ஆனந்த்ராஜோட நடிப்பு தான் கொஞ்சம் இன்னமும் சூப்பரா இருக்கு. அவரோட நடிப்பு நம்ம வந்து அவரை வில்லனா தான் பார்த்திருப்போம். ஒரு வில்லன் வந்து காமெடியாவும் ஒரு இயல்பான முறையில வந்து காமிச்சிருக்காங்க. இவங்க இந்த கொள்ளையடிக்கிற சீனு, அதுக்கப்புறம் ஒரு ஆவரேஜான ஒரு ஃபேமிலி, ஒரு 2 ஃபேமிலியோட இருக்கிறவங்க வந்து நார்மலா ஒரு இயல்பா எப்படி பார்க்க முடியும், ஒரு இயல்பா ஒரு ஊர்ல நடக்கிற எப்படி சம்பவம், அந்த மாதிரியான ஒரு சம்பவமா தான் அவங்க காமிச்சிருக்காங்க. பார்க்கலாம். கேரக்டர் இவங்களுக்கு கொடுத்துருக்கிற ரோல வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு மொட்டை ராஜேந்திரன் அவருடைய காமெடியும் கொஞ்சம் புதுமையா இருக்கு. ஆனந்த்ராஜ் அவருடைய காமெடியும் புதுமையா இருக்கு. அவரு கொஞ்சம் வந்து ஒரு வித்தியாசமான சீனை கொடுத்துருக்காங்க. ஆனந்த்ராஜ் வந்து அதாவது கொஞ்சம் சின்ன சேஞ்ச், பெருசா இல்ல, அந்த தலையில தட்டினா வந்து ஒரு சேஞ்ச் ஆகுற மாதிரி விஷயம். அவர் ஒரு தடவை தலையில தட்டினோம்னா வந்து அதான் மைண்ட் வந்து மனநிலை மாறிடுது. அவர் வந்து ஒரு போலீஸ் கேரக்டராகவே தன்னை நினைச்சுக்கிறாரு. தன்னை நினைச்சிக்கும் போது வந்து அதை போலீஸுக்கான ஒரு அவரோட தோற்றம் இருந்தாலும் வந்து ஒரு குழந்தைத்தனமான ஒரு போலீஸோட ஒரு இயல்பான ஒரு காமெடியான ஒரு விஷயம், இயல்பா நடக்கிற ஒரு விஷயமா தான் அவர் அந்த கதைக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவர் பண்றாரு. ஐயோ நம்ம கொள்ளையடிக்கணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொள்ளையடிக்கிற விஷயத்தையே இவங்க வந்து ஒரு புதுமையா காமிச்சிருக்காங்க. இதுல என்னன்னா வந்து ஒரு இயல்பான ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம், அவ்வளவுதான். அந்த மாதிரி விஷயம் போர் அடிக்காம போகுது. எல்லாரும் பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு, பரவாயில்ல, எல்லாமே நல்லா இருக்கு, அவரேஜா இருக்கு, பரவாயில்ல, பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. நடிப்பு, எல்லாருடைய நடிப்பு நல்லா இருக்கு. கொஞ்சம் வந்து சில டயலாக் மட்டும் வந்து காமெடி ரோலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு வந்து டயலாக்ஸ் வந்து கம்மி தான். சின்ன இதுவா வந்து கொடுத்துருக்கிறது வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆனா மற்றபடி பரவாயில்ல, அவரேஜா இருக்கு. ஒரு வில்லனே காமெடி ரோலுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒரு குழுவா ஒரு டீமை வந்து எவ்வளவு சிறப்பா கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம், போர் அடிக்காம. ரொம்ப வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு, ரொம்ப ஒரு வெறுப்பு இல்லாம கொண்டு போயிருக்காங்க. படத்தை நல்லா எப்படி மூவ் பண்ணி கொண்டு போகணும், மக்களுக்கு வந்து அந்த டைமுக்குள்ள வந்து ஒரு 10 நிமிஷம்னா கூட வந்து எல்லாருமே வந்து டயர்ட் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இல்லாம அந்த டைமிங்க்கு தகுந்த மாதிரி ஒரு நகைச்சுவையான விஷயத்த கொண்டு போகும்போது ஒரு இயல்பான மைண்ட் வந்து ஆஃப் ஆகாம மைண்ட் ரன்னிங்ல கொண்டு போயிருக்காங்க. ஒரு நகைச்சுவைன்ற ஒரு படம் வந்தாலே வந்து மைண்ட் ரன்னிங்லேயே கொண்டு போனாதான் வந்து மக்கள் டயர்ட் ஆகாம இருப்பாங்க. இவங்க மைண்ட் ரன்னிங்ல கொண்டு போயிருக்கிறது வந்து ஒரு இயல்பா உட்காந்து பார்க்கக்கூடிய எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு படம் மாதிரி போகுது. கேங்ஸ்டர் அந்த படம் தான் இப்ப நான் பாத்துட்டு வரேன். நல்லா அருமையா இருக்கு. படத்துல வந்து வைபவ் அவர்கள் நடிச்சிருக்காங்க, அத்துல்யா நடிச்சிருக்காங்க, ஆனந்த்ராஜ், மொட்டை ராஜேந்திரன், இப்படி பல பேர் நடிச்சிருக்காங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு காமெடியன் இருக்காங்களோ எல்லாரையும் அள்ளி உள்ள போட்டிருக்காங்க. காமெடிக்கு பஞ்சமே இல்ல. இதுல வந்து அந்த பேங்க் ராபரி அதெல்லாம் வந்து இதுல வருது. நல்ல சிறப்பா இருக்கு. படத்தின் இயக்குனர் விக்ரம் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தின் தயாரிப்பாளர் பாபி பாலச்சந்தர், மனோஜ், அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தின் மியூசிக் இமான் அவர்கள் போட்டிருக்காங்க. கிளைமேக்ஸ் சாங் நல்லா சூப்பரா இருக்கு. படத்தை பாருங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு 4 படம் காம்படிஷன்ல இருக்கு. அதுல இந்த படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் நல்லா அருமையா இருக்கு. படத்தை பாருங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. என்னப்பா படத்தை விட்டு இந்த படம் ஏன் இதுவும் படம் தானப்பா தம்பி? நீங்க எதை வச்சு அப்படி கேக்குறீங்க? இதுவும் படம் தான், அதுவும் படம் தான்ப்பா. அதுல உள்ள ஒரு நடிகர் தான், இதுல உள்ள ஒரு நடிகர் தான், அதுல உள்ளது மியூசிக் தான், இதுல உள்ளது மியூசிக் தான். ஏன் நீங்க ஒரே படத்தை மட்டும் பிரிவு 4 படம் அடுத்து நடுத்தருக்கு தான் போறேன். சரிங்களா? என்னப்பா பார்த்தா என்ன தவிர எல்லாரும் நடிச்சிருக்காங்க. ஆமாப்பா, நான் ஓட்டுறது எல்லாமே புது படம் தான். நல்ல வியூஸ் வருது. சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படம் பாருங்க. சரிங்களா? நன்றி. இது சிஎஸ்கே கட்சி. ஆமாப்பா, கூல் சுரேஷ் கட்சி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து கூல் சுரேஷ் கட்சியும் தமிழக வெற்றி கழகம் தான் போட்டி. போராடிக்கிற மாதிரி இல்ல, ஓரளவு பாட்டு நல்லா இருக்கு. டி மாஸ்டர் மியூசிக், பாட்டு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். எந்த ஒர்க்கர்ஸையும் 18 ஒரு என்டர்டைன்மெண்டா பண்ணாவே காம்பினேஷன் நல்லா
சார் மாசா இல்ல தலையில